அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம என்எஸ்சியில் பொதுவாக எந்த ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் இந்த இக்யூ, பிஇ, பிஎல், பிடி, ஐஎல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்ஷனில் தான் இருக்கும். இந்த இக்யூ, பிஇ, பிஎல், பிடி, ஐஎல் அப்படின்னா என்னென்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த இக்யூ அப்படின்னா ஈக்விட்டி தான் குறிக்கும். ஆக்சுவலி நார்மலாக நம்ம ஈக்விட்டியில் என்ன பண்ணுவோம், ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேவ்லையும் சரி பை பண்ணுவோம், செல் பண்ணுவோம். அதே மாதிரி டெலிவரிலையும் சரி பை அண்ட் செல் பண்ண முடியும். அதுதான் இந்த ஈக்யூங்கிறத குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஇ, அதாவது பிங்கிறது புக் என்ட்ரியை குறிக்கும். இதில் என்னென்னா நம்ம இன்ட்ராடே இந்த பிங்கிற செக்மெண்ட்டில் வர ஸ்டாக்ஸில் இன்ட்ராடே பண்ண முடியாது. ஒன்லி நம்ம டெலிவரியில் மட்டும்தான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பை அண்ட் செல் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎல். ஆக்சுவலி இந்த பிஎல்ங்கிற செக்மெண்ட்டில் வர ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பிளாக் டீல்ஸ்க்கு பண்ண முடியும். நிறைய எல்லா ஸ்டாக்ஸுமே பிளாக் டீல்ஸ்க்கு பண்ண முடியாது. அந்த பிஎல் செக்மெண்ட்டில் வர ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நம்ம பிளாக் டீல்ஸில் ஸ்டாக்ஸ் பை பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 லட்சம் ஷேர்ஸ் வாங்கணும், இல்லாட்டி 5 கோடி ரூபாய்க்கு வாங்கணும். அதுதான் இந்த பிஎல் செக்மெண்ட்டில் வர ஸ்டாக்ஸ்லாம் பண்ண முடியும். இது எப்போ ஓப்பனிங்கில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 9:50 வரைக்கும் தான் இந்த பிளாக் டீல்ஸ் நம்ம பை அண்ட் செல் பண்ண முடியும். அதாவது 35 நிமிஷம் காலையில் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் டீல்ஸ் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிடின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்லாம் நம்ம ஷேர்ஸ் இதில் பை பண்ணலாம். அதாவது பொதுவாக எவ்வளோனா குறைந்தபட்சம் 500 ஷேர்ஸ் தான் இந்த பிடிங்கிற செக்மெண்ட்டில் வர ஸ்டாக்ஸ்லாம் வாங்க முடியும். அதுக்கு கீழே வாங்கவே முடியாது நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎல் அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி எஃப்ஐஎஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐஎல்ங்கிற செக்மெண்ட்டில் வர ஸ்டாக்ஸ் பை பண்ண முடியும். அதே மாதிரி இவங்களும் எல்லா ஸ்டாக்ஸும் பை பண்ண முடியாது. இந்த ஐஎல்ங்கிற சீரீஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இவங்க பை அண்ட் செல் எஃப்ஐஎஸ்லாம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.